ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதாங்க என் ஹெஸ்பியோட சீவக்காய் பவுடர். இதில் பார்த்திங்கன்னா அரைப்பு எல்லாம் சேர்த்திருக்கோம். நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மூலிகை பொருள் தாங்க. 100% நேச்சுரல். இது லைட்டாக வார்ம் வாட்டர் ஊற்றி நல்லா ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுடுதண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். சுடுதண்ணி ஊற்றி தான் அந்த சுடுதண்ணி ஊற்றினோடனே பார்த்திங்களா கெட்டியாயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே பிணைஞ்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இட்லி மாவு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாங்க, ஓரளவுக்கு இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கலக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரில் அப்ளை பண்ணலாம். இந்த அளவுக்கு நீங்கள் கலக்கி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், ஊறட்டும். ஏன்னா சுடுதண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா. கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறமா நீங்கள் எடுத்து ஹேரில் நல்லா வகுந்து சென்டரில் வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது பையன் ஹேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வேர்க்குள்ள போல் நான் ஒரு கையில் பாத்திரத்தை வச்சுட்டு அப்ளை பண்ணுறேன். 2 சைடும் நல்லா வகுந்து விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இவர் தான் இந்த ஹேர் ஆயிலோட ஓனரு. என்னைய வேலை வாங்கிட்டுருக்காரு. அவருக்காக வேண்டி தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும் ஃபுல்லாக. இப்போ குளிச்சுட்டு வந்துட்டார். இப்போ பார்த்திங்களா அந்த ஹேர் எப்படி இருக்குன்னு. நல்ல க்ரோத் இருக்குங்க. ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது. ஹேர் நல்ல சில்கியாக சாஃப்டாக இருக்கும். நம்ம மாதிரி இந்த மாதிரி பசங்க தலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் போதுங்க. ஓகேங்க, பாய்.